வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. நேற்று சாத்தூர் தொகுதிக்கு சின்னம்மா அவர்கள் தேர்தலினுடைய பிரச்சாரத்துக்கே வந்தார்கள். மக்கள் கடல் அலையாக குவிந்தனர். ஆரவாரங்கள், உற்சாகங்கள். ஏ அப்பா, இசக்கி ராஜா தேவரை தூக்கி கொண்டாடினாங்க. மக்களினுடைய முகங்களை பார்க்கும்போது இன்பமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, பேரானந்தம். மறு சுதந்திரம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தை பார்த்தோம். ஆனா நேற்று ஒரு 5-6 பேருக்கு விடிய விடிய தூக்கமே இல்லை. என்னடா இவன் எந்த தாடிக்காரன், சாமியார் மாதிரி பண்டாரம் பரதேசி மாதிரி இருந்துகிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போயிடுவானோ அப்படி என்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது இவனை கவிழ்க்க வேண்டும் அப்படி என்று கங்கணம் கட்டியும் கொண்டிருக்காங்க. அன்னைக்கே வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யும் போதே ஆடு களவாணி, பைக்கு களவாணி அப்படி என்று புகார்களை கொடுத்தார்கள். ஆனால் அங்கே இசக்கி ராஜா தேவருக்கோ அட்வொகேட் 1-2 பேர் இல்லை, 15 பேர் சும்மா விடல. அந்த இசக்கி ராஜா வேற, இந்த இசக்கி ராஜா வேற அப்படின்னு ஆன்லைன்ல போட்டு காமிச்சிட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியல. ஆகா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் இன்னைக்கு போட்டியிடுற ஆள் சாதாரணமான ஆள் இல்லைங்க. தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள். இன்னைக்கு அவர் மட்டும் தோத்துட்டார்னு வைங்களேன், பாஜகவில் அவருக்கு இனி இடமே இல்லை. ஏற்கனவே அங்க போஞ்சிக்கிட்டு இருக்கு அண்ணாமலையா அவரான்னு சொல்லி. இன்னைக்கும் பாஜகவில் முழு மனசோட இல்லையே, முழு ஒட்டு இன்னைக்கு பாஜக இல்லை, உடஞ்சுதான் இருக்கு. அப்போ சாத்தூர் தொகுதியில போட்டியிடுறது யாரு கேட்கறது யாரு? மோடிஜி. ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த தேர்தல் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன் பாஜகவிலே வேற எந்த வேட்பாளர்கள் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி கவலை இல்லை. ஆனால் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் தோற்றுவிடக்கூடாது, அதுக்காக என்னமும் செய்வாங்க. மோடிஜியே கேட்டு விட்டார், யார் இந்த இசக்கி ராஜா தேவர்? ஏன்னா இன்னைக்கு இந்திய அரசியல்ல சாத்தூர் முக்கியமான தொகுதியாகிவிட்டது. அப்போ அங்க யார் இருக்கா? இப்படி பாஜகவுக்கு இடையூறுதலாக யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்னன்னா, பணம் கொடுத்து வாங்கிடலாம். இன்னைக்கு பணத்துக்கு மயங்காதவன் எவனும் இல்லை. பணம் கொடுத்து வாங்கிடலான்னு சொல்லி இன்னைக்கு பேரங்கள் பெட்டிகள் பேசப்படுகிறது. ஆனால் பணத்துக்காக என் சாதி மக்களை அடமானம் வைக்க மாட்டேன் அப்படி என்று ஒரே முடிவோட இசக்கி ராஜா தேவர் இன்னைக்கு முடிவு பண்ணிவிட்டார். அதுக்கு மேல வேற யாரெல்லாம் பணம் கொடுத்து வாங்கலாம், அவர் கூட இருக்கவங்கலாம் பணம் கொடுத்து வாங்கலாம்னா கூட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டிலே இசக்கி ராஜா தேவருக்கு இருக்கிறது மாதிரி உண்மையான விசுவாசிகள் யாருமே கிடையாது. அதுக்கு உதாரணத்துக்கு வள்ளிக்கண்ண தேவரை சொல்லுவேன். அன்னைக்கு நான் கேட்டேன், அண்ணே நீங்க தேர்தலில் போட்டியிடவில்லையான்னு. இல்லைண்ணே, நான் போட்டியிட்டால் தொகுதியை யார் பார்க்குறாங்க அப்படின்றார். அப்போ அவரு எதுக்கு ஆசைப்படலை. ஒவ்வொருத்தன் இன்னைக்கு சீட்டு கிடைச்சா போதுன்னு சொல்லி ஓடுவான். ஆனால் அவர் அப்படி இல்லை, தலைவர் ஜெயிக்கணும் அதுக்காக பாடுபடுகிறார். ஸோ அப்படிப்பட்ட விசுவாசங்கள் இருக்கிற வரையிலும் இசக்கி ராஜா தேவரை யாரும் அசைக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த தொகுதி மக்கள் அவரை எப்படியாவது சட்டமன்றத்துக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு அங்க போட்டியிடறதுல 4 பேர் தேவமாறு. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பேச்சு? கட்சிகளை ஒரு பக்கம் தூக்கி தூர வையுங்க. இந்த முறை சமுதாயத்துல ஒருவர் சமுதாய கட்சி வச்சு பண்றவர் ஜெயிக்கணும். வரலாற்றுல தென் மாவட்டத்துல இடம் பிடிக்கணும். சட்டமன்றத்துக்குள்ள போய் இசக்கி ராஜா என்கின்ற சிங்கம் கர்ஜனை செய்ய வேண்டும். அப்பதான் இந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா குரல் கொடுப்பார், அதை வாங்கியும் கொடுப்பார். ஏன்னா என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அன்றைக்கே பார்லிமெண்டில் போய் நேருவை பார்த்து நேரடியாக கேட்டார், அங்கே ஒருவன் கள்ள நோட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ அதை காதிலே வாங்க மாட்டேங்கிற, நீ ஒரு முட்டாள் 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 என்று சொன்னார் தைரியமாக. அப்படிப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஆசி பெற்று
அவருடைய பேரன் தான் இசக்கி ராஜா தேவர். சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டாருன்னு வச்சுங்களேன், தெரிக்க விடுவார் கண்டிப்பாக. அப்ப என்ன பண்ணணும்? உயிரை கொடுத்தாவது இசக்கி ராஜா தேவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டுமே என்று இன்னைக்கு சாத்தூர் தொகுதி மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. பணம் என்னங்க பணம்? அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? கடைசியில பணம் கொடுத்து ஓட்டை வாங்கி விடலாம் பாங்க. ஆனா அது எந்த தொகுதியில வேணாலும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிடலாம். சாத்தூர் தொகுதியில மட்டும் அது வாங்க முடியாது. அதையும் தாண்டி சின்னம்மாவுக்குன்னு அங்க ஒரு கூட்டம் இருக்கு. சின்னம்மா எடப்பாடி பழனிசாமியால தேவர் சமுதாயத்துக்காரி என்பதால ஒதுக்கப்பட்டவர்கள். ஒடுக்கப்பட்ட இந்த தேவர் சமுதாயத்துக்கு தேவர் சமுதாயம் தான் ஆதரவு கொடுக்க வேணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு முடிவோடு இருக்காங்க. அதே மாதிரி சாத்தூர் தொகுதி மக்களே, நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கட்சிகள் எல்லாம் தூக்கி தூர போடுங்க. இந்த ஒரு முறைதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மட்டும் விட்டு விட்டீங்கன்னா இன்னும் 5 ஆண்டுகள் காத்திருக்கணும். காலம் பொன் போன்றது, நேரம் கண் போன்றது. இசக்கி ராஜா தேவரை சட்டமன்றத்துக்கு கொண்டு போகணும்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள தேவமார்கள் எல்லாரும் இன்னைக்கு ஆசை பாசமாக அவரை எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள போய் உட்கார வைக்க வேண்டும் அப்படி என்று எல்லாருடைய ஆசை. அந்த ஆசைகளை எல்லாம் சாத்தூர் தொகுதி மக்கள் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் அனுப்புங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும் உங்கள் வீட்டு பிள்ளை டிசி துரைப்பாண்டியன். தேவன் வராண்டா, தேவன் வராண்டா, இசக்கி ராஜா தேவன் வாராண்டா, வீர வராண்டா, வீர வாராண்டா, சின்னம்மாவின் சூரன் வாராண்டா, துரோகியை ஒழிக்க வாராண்டா, தீய சக்திகளை அழிக்க வாராண்டா, தென்னை மரங்கள் சின்னத்திலே ஓட்டு போடுங்க, சாத்தூர் மன்னனாக அளவையுங்க, இவன் கண்ணு ரெண்டும் வேலுதானுங்க, சாதி மக்களுக்கு போர்வாளு இவன் தான்